விஜய் சினிமாவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். மில்லியன் கணக்கான மக்கள் அவரோட ரசிகராக இருக்காங்க. பட் இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மிக பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்குது. அவங்கள ஈஸியாக புறந்தள்ளிட்டு விஜயால் அதிகாரத்துக்கு வர முடியுமா? இது சினிமா செட்டு கிடையாது. திஸ் இஸ் ரியல் பேட்டில் ஃபீல்ட். 2026 தேர்தலை சந்திக்க போகிற விஜய் அதுக்கு முன்னாடி என்னென்ன சவால்களை சந்திக்க போகிறார்? சினிமாவில் விஜய் தன்னை ஒரு ஹீரோவாக எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்குற, நியாயத்தின் பக்கம் நிற்கிற ஒரு மாரல் ஹீரோ ஆர்க்காக தன்னை டெவலப் பண்ணியிருக்காரு. பட் அரசியலில் இது எடுபடுமா? ஒரு அரசியல் கட்சியுடைய நீட் என்ன? ஐடியாலஜிக்கல் அண்ட் அரசியல் நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியமானது. விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கிற மிக முக்கியமான கொள்கை ஊழல் எதிர்ப்பு, யூத் எம்பவர்மெண்ட், சமூக நீதி. இது காலங்காலமாக இங்கே இருக்க கட்சிகள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கொள்கை தான். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக விஜய் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது அவருடைய முதல் பெரிய சவால். ஒரு பெரிய கூட்டம் தலைப்பு செய்தியாக மாறலாம், பட் ஓட்டாக மாறுமா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லியன் ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்க. இதை அவர் எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால். தமிழ்நாட்டில் ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறார் அப்படின்னா பூத் ஏஜென்ட்டோட வெற்றியிலேருந்து அது தொடங்குது. வெற்றி அப்படின்றது பூத் பை பூத் நடக்கிற வேலையோட செயல்பாடு. அதிமுக திமுக போன்ற கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே ஒரு கான்செப்டை கடைபிடிக்கிறாங்க. அதுதான் பூத் ஏஜென்ட் கான்செப்ட். இந்த பூத் ஏஜென்ட் கான்செப்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடியே வேலையை தொடங்கிடுவாங்க. இந்த பூத் ஏஜென்ட்டோடைய வேலை என்ன அப்படின்னா, ஓட் டேட்டாவை சேகரிக்கிறது, லோக்கல் லீடர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு ஓட்டையும் ட்ரேஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலை. விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% கூட இந்த ஓட் ஏஜென்ட்டை நியமிக்கவே இல்லை. ஸோ ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி அதை சரியாக பண்ணுறது மூலயமா பல விஷயங்களை அடைய முடியும். ஸோ இது புதிய கட்சியான தாவேக்காக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. விஜய் இங்கே யாரை எதிர்க்கிறாரு? ஒரு தனி மனிதனே கிடையாது. இட்ஸ் அன் எம்பையர். திராவிட முன்னேற்ற கழகம், திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பல டிகேட்ஸாக அடிமட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்களுடைய உள்கட்டமைப்பு ஸ்ட்ரக்சராக எஃபிஷியண்ட்டாக கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா லாயல் ஓட் பேங்க்கை உருவாக்கியிருக்காங்க. டிஎம்கேவுடைய 2021 எலெக்ஷன் ஷேரிங் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 45% அவங்ககிட்ட இருக்குது. ஏடிஎம்கேவுடைய பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 38% இருக்குது. டிஎம்கேவுடைய அலைன்ஸ் ஸ்ட்ரென்த்து எல்லா மாவட்டத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000+ லோக்கல் கேடர்ஸ் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் விஜயுடைய தாவேக்கால இன்னும் 10% கூட ஸ்ட்ரக்சரலாக ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ விஜய் எதிர்கொள்ள போகும் மிக பெரிய சவால் அப்படின்னா இந்த உள்கட்டமைப்பு அப்படின்றது இல்லாதனால மிகப்பெரிய கட்சிகளை எதிர்ப்பது அப்படின்றது ரொம்ப பலவீனமான ஒரு இடத்த விஜய்க்கு கொண்டு போகும். திஸ் இஸ் அ ரியல் பேட்டில். இந்த இடத்துல எமோஷனாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா வி சூஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். செப்டம்பர் 27, 2025 கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 41 உயிர்கள் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம். இந்த துயர சம்பவத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மக்கள் மேலே தப்பு இருக்கலாம், ஆளும் திமுக அரசு மேலே தப்பு இருக்கலாம், அதை தாண்டி ஏதோ ஒரு சதி கூட நடந்திருக்கலாம். பட் இதில் முதல்ல தன்னை அக்கௌண்டபிலிட்டியாக மாற்ற வேண்டியது விஜய் தான். ஸோ அது அவருடைய முதல் கடமை. பிகாஸ் தொண்டர் உங்களை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஏற்றுக்க வேண்டியது விஜயுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணாதோடைய விளைவு இன்றைக்கி கட்சி ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கு. மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமறைவாக இருக்காங்க. ஸோ வேலை நடக்கிறது ரொம்ப சுணங்கி போயிருக்கு. ஸோ விஜயுடைய மிகப்பெரிய சவாலில் இனி வரும் காலங்களில் இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. குறிப்பாக இந்த கிரைசிஸ் நடக்கிற காலத்தில் ஒரு லீடராக எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றத மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விஜய் தன்னுடைய ஒரு ஆளுமையை வெளிக்காட்ட வேண்டிய இடத்துல அவர் அமைதியாக இருந்தது மூலயமா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. ஸோ விஜய் தனியாக நின்று தன்னுடைய அரசியல் எதிரியான திமுகவை வீழ்த்த போகிறாரா, அல்லது தன்னுடைய கொள்கை எதிரியான பிஜேபியோட கூட்டணி வச்சு என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சு திமுகவை கார்னர் பண்ண போகிறாரா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால். இதில் என்ன சோலோவாக நின்னா விஜய் ஓட் ஸ்பிளிட் பண்ணுவார். அது மூலயமா திமுக தான் அட்வான்டேஜ் கிடைக்கும். இதே காம்ப்ரமைஸ் பண்ணி
என்டிஏ கூட்டணியில் அவர் சேர்ந்தார் அப்படின்னா ஒற்றை எதிரியான திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றது அவர் எதிர்கொள்ள போகும் மிக முக்கியமான சவால்களில் ஒன்று. விஜய் தன்னோட ரசிகர்களை எப்படி அரசியல் மயப்படுத்துகிறார் அப்படின்றதுலேருந்து தான் இதற்கான ஒரு வேலிட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் புதிய கட்சிக்கான தேவை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தேவை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிருக்கு. ஸோ இதன் மூலயமா இளைஞர்களுக்கு ஒரு சலிப்பு உண்டாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை விஜய் எப்படி கல்டிவேட் பண்ணுறாரு அப்படின்றது மிக முக்கியமானது. விஜயோடைய அரசியல் வருகையில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெரும் திரள் இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பியிருக்காரு. ஸோ இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரும் இளைஞர் படை உருவாயிருக்கு அப்படின்றது ஒரு வேலிடான ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சு. ஸோ விஜய் இதை எப்படி கல்டிவேட் பண்ணுறாரு அப்படின்றது மிக முக்கியமானது. சினிமாவில் ஒரு 3 மணி நேரத்தில் விஜயால் ஊழலை ஒழிச்சிட முடியும், கெட்ட அரசியல்வாதிகளை திருத்திட முடியும். பட் ரியல் லைஃப்பில் இது நடக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். ஸோ இதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக இருக்க போகுது. விஜயுடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உலுக்கியிருக்கு. திமுக அதிமுக போன்ற கட்சிகளை ஒரு உலுக்கியிருக்கு அப்படின்றது தான் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த சவால்களை விஜய் எதிர்கொண்டு எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இதில் வெற்றி அடைகிறாரு அப்படின்றதுல தான் விஜய் எவ்வளோ எஃபிஷியண்ட்டான ஒரு தலைவர் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எதிர்கொள்கிறவங்க தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். ஏன்னா நாளைக்கு இந்த சமூகம் உங்களை நம்பி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா இதை விட மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஸோ தலைவருடைய மிக முக்கியமான வேலை கிரைசிஸில் மக்களோட பங்கெடுக்கிறது. ஒரு 41 உயிர்கள் இறந்து போச்சு அப்படின்றது உயிர்கள் இழக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம். இனி இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்துக்கிறது தான் விஜயுடைய மிக மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.